ஸோ முதல் ராசியான மேஷ ராசி சார். மேஷ ராசிக்கு வந்து பிரிவே ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இவங்களுக்கு பிரிவு அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது? நிச்சயமா. அதாவது மேச ராசிக்காரர்கள் ஒவ்வொரு பிரிவையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய ஆட்கள். ஏன்னா செவ்வாய் கிரகம் வந்து இவர்களுக்கு ஆட்சி, மேஷத்துல செவ்வாய் ஆட்சி வரும். அந்த வீட்டுல வந்து சூரியன் உச்சம் பெறுகிறார். ஒரு நெருப்பு ராசியில ஒரு நெருப்பு கிரகம் செவ்வாய் பகவானுடைய வீட்டுல வந்து உச்சம் பெறுதுன்னா எவ்வளவு தைரியம் இருக்கும், எவ்வளவு வீரியம் இருக்கும். எப்பயுமே நம்ம ஆளுகள்கிட்ட வந்து ஈகோ இருக்கும், கோபம் இருக்கும், முரட்டுத்தனம் இருக்கும், ரொம்ப வீராப்பு இருக்கும், ரொம்ப பிடிவாதம் இருக்கும், ரொம்ப கௌரவம் இருக்கும், ரொம்ப தன்னம்பிக்கை இருக்கும், ரொம்ப பாசம் இருக்குங்க. அதாங்க மேஷம். இவர்களது பாசம் வந்து வேஷமா போகும்போது, இவங்க பாசத்துல யாராவது வேஷம் காட்டும் போது, இவங்களை நம்பினவங்க இவங்களுக்கு துரோகம் பண்ணும்போது, இவங்க நம்பிக்கைக்கு கட்டுப்படாதவங்களா இருக்கும்போது, நான் உன்னை மதிக்கிறேன், நம்புறேன், பாசம் வைக்கிறேன், நேசிக்கிறேன், அதுல ஒரு துளி கூட எனக்கு குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா, அட போடா கிறுக்கு பயவுள்ள, நம்ம தாண்டா பாசம் வச்சுட்டு தரான், வேஷம் போட்டுட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்யக்கூடிய ராசி மேச ராசி. அதனால பிரிவை வந்து இவங்க வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போக முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்க்கறதுக்கு முரட்டுத்தனமா, கோபமா, பிடிவாதமா, கௌரவமா இருந்தாலும் கூட ஜோதிடப்படி பிரிவுன்னு சொல்லக்கூடியது ராசிக்கு 12ஆம் இடம். அப்ப மேச ராசிங்கிற அந்த முதன்மை ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மீனம், குருவா வர்றார். மீனங்கிறது நீர் ராசி. அந்த வீட்டுக்கு அதிபதி குரு ஆன்மீக கிரகம், தெய்வீக கிரகம், சாந்தமான கிரகம், அன்பான கிரகம், விட்டு கொடுக்குற கிரகம், பெருந்தன்மையான கிரகம். அப்ப ஒரு கல்லுக்குள்ள ஒரு ஈரம் இருக்கிற மாதிரி மேசராசிக்காரர்களுடைய அந்த துணிவும் வைராக்கியமும் அந்த கல் நெஞ்சத்துக்குள்ளையும் தன்னம்பிக்கைக்குள்ளையும் விடாப்பிடியிலையும் வீராப்புக்குள்ளையும் ஒரு சோகங்கிறது மறைந்து இருக்கக்கூடிய ஒரு நீர் மாதிரி. அந்த சோகத்தை வந்து யாராவது ட்ரிகர் பண்ணிட்டா அன்னையிலிருந்து மேசத்தை யாரு மோசம் பண்ணுனாங்களோ அவங்க நாசம். இதுதான் மேசம்.